தமிழ்நாட்டிலே நம்மள்ட்ட மட்டும்தான் இன்னைக்கு இந்த புல் இருக்கு. ஆமாண்ணா, தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இருக்கிறது நம்மள்ட்ட. இப்போ நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறது நம்மள்ட்ட மட்டும் தான் இருக்கு. ஆமாண்ணா, ஆமாங்க. சாமி ஐயா கடவுளை சித்தேஸ்வரா கொண்டு போய் கோடி ரூபா முதலாவது பிடிச்சிக்கணும். சாமி ஐயா கடவுளை கொண்டு போய் கோடி ரூபா முதலாவது பிடி. இதில் வந்துருந்தேன் இந்த காங்கிரஸ் வணக்கங்கண்ணா. வணக்கம்ண்ணா. அண்ணா நம்ம அம்மன் டெய்ரி ஃபார்ம் லொகேஷன் அப்படியே சொல்லிருக்கேண்ணா. நம்ம அம்மன் டெய்ரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவச்சிங்கிற ஏரியாவில் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குண்ணா. அண்ணா இந்த வாரம் எத்தனை மாடுங்கண்ணா வந்திருக்கு நம்ம ஃபார்முக்கு? ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 மாடுங்கண்ணா. சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 எருமைங்கண்ணா. 2 எருமை வந்து காளைங்க புல்லு. ஓகேங்க. அதில் ஒன்று வந்து ஜாபர்பாடியில் ஓவர் சைஸ் பக்கத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே நம்மள்ட்ட மட்டும்தான் இன்னைக்கு இந்த புல் இருக்கு. ஆமாண்ணா, தமிழ்நாட்டில் இப்போதைக்கு இருக்கிறது நம்மள்ட்ட. இப்போ நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிறது நம்மள்ட்ட மட்டும் தான் இருக்கு. ஆமாண்ணா, ஆமாங்க. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முர்ரால ஒரிஜினலில் ஒரு காளை ஒன்று சின்ன சைஸ் தாங்கண்ணா. சரிங்க. அது ஒன்று வந்திருக்குங்கண்ணா. ஓகேங்கண்ணா. 24 மாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 மாடு கொடுத்துருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. அடுத்து 17 மாடு ஸ்டாக் இருக்கு. ஓகேங்கண்ணா. ஓகே. என்ன பிரீட்ல கொண்டு வந்திருக்கீங்க? ஹெச்எஃப், ஜெர்சி, கிர்கிராஸ், ஆல் பிளாக், ஹோலிஸ்டன், சிவாஜி ஹெச்எஃப் எல்லா கலர்லயும் வந்துருச்சுங்கண்ணா. ஓகேங்கண்ணா, ஓகேங்கண்ணா. அண்ணா ஃபர்ஸ்டா இருக்கிறத இந்த நம்ம பக்கத்துல இருக்க இந்த ஜாபர்பாடி எருமை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல ஓவர் பிரைஸ்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எருமை ரகத்துல ஜாபர்பாடி மில்க் ஈல்டு, ஹை மில்க் ஈல்டு தர, அதாவது பாத்தீங்கன்னா ஈக்குவலா கறக்கக்கூடியது 25 லிட்டர் 30 லிட்டர் வரைக்குமே நம்ம ஜாபர்பாடியில கறவை வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அதேதாங்க. நம்ம ஏரியாவில 20-25 குறையறது இல்ல. சரிங்க. சோ இந்த சைஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த கறவை வரும். பட் அதுக்கு தகுந்த பட்ஜெட் இருக்கும். பட்ஜெட் எல்லாம் வந்து லேக்ஸ் கணக்குல தான் போகும். சும்மா சின்ன பட்ஜெட் எல்லாம் கிடையாது. இது வந்து கால் பண்ணணும் அப்படின்னாலும் சும்மா விலையை கேட்கறதுக்காக எல்லாம் கால் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். டைம் பாஸ் ஆகக்கூடாது. இது பட்ஜெட் பிரீடிங் புல்லுண்ணே. ஆமா, பிரீடிங் புல்லு. சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த பட்ஜெட் இருக்கும். சரிங்கண்ணா. ஒரு ஃபார்ம் டைப் இருக்கிறவங்க தாராளமா இந்த மாதிரி புல்லு செலக்ட் பண்ணலாம். ஜாபர்பாடி எருமைங்க பசி எருமை வச்சிருக்கவங்க தாராளமா ஜாபர்பாடியா இருக்கட்டும், இல்ல ஓவர் சைஸ்ல ஃபீமேல் வச்சிருக்கிறவங்க முறாவில் அந்த மாதிரி முறாவா எதுவா இருந்தாலும் எல்லாரும் ஒரிஜினல் போடுறது இல்லை. ஆக்சுவலா வந்து ஜாபர்பாடி ரொம்ப கம்மி தான் நம்ம தமிழ்நாட்டு ஏரியா. ஆமா ஆமாங்க. பட் ஒவ்வொருத்தரும் வச்சிருக்காங்க, வெறும் ஜாபர்பாடி ஃபார்ம் மட்டுமே வச்சிருக்காங்க. அவங்கள தாராளமா இந்த எருமை வந்து செலக்ட் பண்ணலாம். சரிங்கண்ணா. சைஸ் வந்து வீடியோல எப்படி இருக்குன்னு தெரியாது. இல்ல வீடியோல பார்த்தாலே தெரியும் எல்லாருக்கும். ஆளை மீறி நிக்குது நிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து லாரியிலேயே போட்டாலும் இந்த சைட்ல போட்டாலும் 10 அடிக்கு நேரா நிக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மாடு. பட்ஜெட் இருக்குண்ணா, அந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்கும். ஹெவி பட்ஜெட் மாடு தான். சும்மா சாதாரண பட்ஜெட்னால கால் பண்ண வேண்டாம். ஹெவி பட்ஜெட் மாடு தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம்.
நேரில் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் எல்லாம் பேச முடியாது. இதுக்கு ஒரு 10,000 செலவானாலும் லாங்கில் இருந்தாலும் சரி வந்து பார்த்து எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்க. தண்ணி தீனியாக இருக்கட்டும், குணமாக இருக்கட்டும், எல்லாம் குழந்த மாதிரி, பச்சை குழந்த மாதிரிங்கண்ணா. பார்க்கறதுக்கு தான் ரகடான பீஸு, ஆனால் பச்சை குழந்தை. சரி சரி. அதனால் தேவைப்படுறீங்க வாங்க, நேரில் வாங்க, பேசி எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா. ஆனால் அப்படியே இந்த வாரம் நம்ம ஃபார்முக்கு இப்போ 7 மாடு சொல்லிட்டா இருக்கு லைவ் ஸ்டாக்ல. இப்போ பாக்கி என்ன லைவ் ஸ்டாக்கே எத்தனை மாடுக்கு? 17 மாடு ஸ்டாக் இருக்கு. 17 மாடு ஸ்டாக். என்னென்ன பிரீட்லண்ணா இருக்குது? அண்ணா எல்லா ரகத்துலையும் இருக்குண்ணா. ஹெச்எஃப்ல இருக்கு, ஜெர்சியில் இருக்கு, ஆல் பிளாக்ல இருக்கு, எல்லா ரகத்துலையும் இந்த மாதிரி இருக்குங்கண்ணா. ஓகேங்கண்ணா. கறவைங்கண்ணா இந்த வாரம் கம்மி கறவை இந்த இதில் கறவை வந்து 15லேருந்து 30-35 லிட்டர் வரைக்குமே கறவை வந்திருக்குங்கண்ணா. ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா. ஜெர்சில நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல. ஆமாண்ணா. மாடு வெயிட்டு மடியும் வெயிட்டு. ஆமாண்ணா. நல்ல காம்போலத்திலயும் இருக்கு மாடு. இந்த மாடு பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியில செம்பூத்து காரிங்கண்ணா. சரி. மாடுன்னா வெயிட்டுன்னா மாடு வெயிட்டு, மாட்டுக்கு தகுந்த மாதிரி மடியும் வெயிட்டு, பிரம்மாண்டமான மடி செட்டு, பிரம்மாண்டமான மாடுங்கண்ணா. சரிங்க. மாடு வந்து 2006 பல்லேருந்து கடமுளப்பு, இன்னும் மடி வருங்கண்ணா. சரிங்க. இப்போ வச்சுக்கிற மடியெல்லாம் வந்து அரை மடி தான், இன்னும் ஃபுல் பிரம்மாண்டமான மடி வைக்கும். ஓகே. ஒரு 25 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்கன்னா, தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு, சுழி சுத்தத்தில் தெளிவான மாடு, நடையில் ஓடுறோம் பாருங்க. நல்லா ஓவர் சைஸில் ஜெர்சியில் தேர்னா அது நல்ல ஒரு மடி செட்டில் இருக்கணும், நல்ல காம்பு இடைவெளி இருக்குன்னா தாராளமாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி காலை அகட்டிக்கிட்டு தான் நடக்கணும், அந்த அளவுக்கு மடி வச்சு தான் மாடு கண்டு போடும். இன்னும் ஃபுல்லாக மடி வைக்கிங்கண்ணா. இப்போவே பாருங்கள் மாடு என்ன மாதிரி மடி எடுத்துருக்கு, இன்னும் என்ன காம்பு வரிசையில் இருக்குன்னா, பீருக்கு 100 ml பால் உழுகணும், ஃபேட்டஸ்னாப் அருமையாக இருக்குங்கன்னா, தண்ணி திணிக்கி ஆடு நல்லா நெத்தி வெள்ளையில் அழகான மாடு. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கன்னா 2 நாள் கண்ணி ஈனிக்குங்கண்ணா. ஓகேங்க. ஒரு ஹெவி சைஸ்ல. ஆமாண்ணா. ஜெர்சி மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் 2006 பல்லு. சரிங்க. சுழி சுத்தத்தில் தெளிவான மாடு, வெயிட்டான மாடுங்கன்னா ஒரு எலும்பு கண்ணில் பார்க்க முடியாது. நல்ல நெட்டு நீள அகல கட்டு, நல்ல முதுகனமான மாடுங்கண்ணா. சரிங்க. 2000 இந்த மாதிரி ஹெவி சைஸில் கிடைக்கிறதுல ரேரு, லட்சத்தில் ஒரு மாதிரி தான் இந்த மாதிரி வெயிட்டில் இந்த மாதிரி ப்ரீடில் கிடைக்குங்கண்ணா. 25 லிட்டர் கறந்ததுன்னு சொன்னாங்க, நம்ம ஒரு 20 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். கண்ணு போடுறன்னு ஒரு 20 நாள் டைம் இருக்குது. நடையில் விடுறோம் பாருங்க. ஆனால் வெயிட்டுனா வெயிட்டு அப்படியே அந்த மாதிரி நான் மாடு வண்டிக்கு போட்டால் ஒரு மாடு போடலாம், அந்த அளவுக்கு தெளிவான மாடு. 4 காம்பு அப்படியே அச்சுறுத்த மாதிரி ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கும். கண்ணு போட இன்னும் ஒரு 15 நாள் டைம் இருக்குங்கன்னா, தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்க. ஒரு ஹெவி சைஸ்ல. ஆமாண்ணா. கிர் கிராஸ் பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. நான் மாடு வந்து பாத்தீங்கன்னா 2000 கிர் கிராஸுங்கண்ணா. சரிங்க. கிர் கிராஸ்லயே நல்ல ஓவர் சைஸு. அதேதாங்க. மாடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யானை மாதிரிங்கண்ணா, ஓவர் சைஸ். 2000 இந்த மாதிரி சைஸு கிர் கிராஸில் கிடைக்கிற ரேருங்கண்ணா. 25 லிட்டர் கறவை கறக்கூடிய மாடு, 2006 பல்லு, சுழி சுத்தமான மாடு, ஓவர் சைஸில் கிர் கிராஸில். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸில் கிர் கிராஸ் தர்றீங்க, தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கண்ணா. ஒரு மாடு வச்சிருந்தாலும் தரமான மாடாக இருக்குது. ஒரு 25 லிட்டர் கெப்பாசிட்டி, கண்ணு போகிற 20 நாள் ஆகுங்கண்ணா. சரிங்க. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்க. ஆனால் ஜெர்சியில் நல்லா ஒரு ஹெவி சைஸில் ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பற்றி சொல்லுங்க. ஆனால் மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி டைப் தானே, ரத்த செவலை. சரிங்க. ஆனால் ஹெச்எஃப்க்கு ஈக்குவலாக கறக்கக்கூடிய மாடு நல்லா ஓவர் சைஸுங்கண்ணா. அதேதாங்க. கண்ணு போட இன்னொரு 25லேருந்து 30 நாள் டைம் பிடிக்குது. ஃபுல்லாக மடி எடுத்தால் மாடு கண்ணு போட்டு நல்லா ஓவர் சைஸில் ஜெர்சியில் தேவைப்படுறீங்க, தாராளமாக கான்டெக்ட் பண்ணாங்கன்னா. நல்லா ரத்த செவலையில் 2006 பல்லு, சுழி சுத்தத்துக்கு தெளிவான மாடு, ஒரு 25 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு, நடையில் ஓடுற மாதிரி இருக்க நல்லா ஓவர் சைஸில் ஜெர்சியில் தேடுறீங்க, தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். ஃபார்ம் டைப்பாக இருக்கட்டும், வீட்டு யூஸாக இருக்கட்டும், யார் வேணாலும் தாராளமாக வளர்க்கலாங்கண்ணா. கைக்கரை மிஷின்கார எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். பேட்டர் ஷாம்பு பக்காவாக இருக்குங்கண்ணா. தேவைப்படுறீங்க கால் பண்ணி எடுத்துக்கலாம். மாட்டுக்கு தகுந்த பட்ஜெட் இருக்குங்கண்ணா. சரிங்க. ஆனால் ஜெர்சியில் நல்ல ஒரு மடி செட்டில் மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பற்றி சொல்லுங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடுங்கண்ணா. ஒரு பார்த்தீங்கன்னா சிந்து கிராஸுங்க. சரிங்க. மாடு வந்து 2006 பல்லேருந்து கடமுளப்பு, நல்ல மடி செட்டு, பிரம்மாண்டமான மடி செட்டு, நேரம் 10 கறவை கறக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போட இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குன்னா, நல்லா காம்பு வருஷம் மடி செட்டு, நல்லா நடையில் ஓடுறோம் பாருங்க. ஓகேங்கண்ணா. கேரண்டியாக சொன்ன மாதிரி 10 கறவை கறக்கக்கூடிய மாடு. ஃபேட்டஸ்னால் இப்போ அருமையாக இருக்கும், தண்ணி திணிக்க அற்புதமாக இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி அசால்ட்டாக கறவை வருங்கன்னா, கிளைமேட் அடாப்ஷன் பக்காவாக இருக்கும். அதே மாதிரி வீட்டு பால் ஊற்றுறீங்களா இருக்கட்டும், குழந்தை பால் தேவைப்படுறீங்க, இவங்கெல்லாம் வந்து தாராளமாக இந்த மாதிரி மாடு செலக்ட் பண்ணலாங்கண்ணா. ஏன்னா ஃபேட்டஸ்னால் நல்லா இருக்கும், நாட்டு மாட்டு பால் மாதிரி இருக்கும். தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. நல்ல பிரம்மாண்டமான காம்பு செட்டு, கைக்கறவை மிஷின் கறவை எல்லாத்துக்கும் அற்புதமாக இருக்குங்கண்ணா. ஊசி காம்பு அமைச்சிருக்கும், நல்ல ரோஸ் காம்பு, நல்ல பிரம்மாண்டமான மடிங்கண்ணா. இன்னும் ஒரு வாரத்துக்கு கண்ணு ஆயிக்கிங்கண்ணா. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு பிரீடு மொட்டையில. ஆமாண்ணா. நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சியில பாத்தீங்கன்னா செம்பூத்து சட்டைங்கண்ணா. அடிவயத்துல மட்டும் சட்டை இருக்குங்கண்ணா. ஓகே. நல்ல பிரம்மாண்டமான மடிச்செட்டு, ரட்டவரி மடிச்செட்டு, நல்ல ஊசி காம்பு அமைஞ்சிருக்குங்கண்ணா. ஓகேங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா 2006 பல்லேருந்து கடமுளப்பு, சுழி சுத்தத்தில் தெளிவான மாடு, நேரம் 10 அசால்ட்டாக கறக்கூடிய மாடு. இது ஃபுல்லாக மடி எடுத்த மாடு, கண்ணு போட்டு நடையில் ஓடுற பாருங்க. நல்லா ஓவர் சைஸில்
ஒரு ஜெர்சியில் கிராஸான மாடு வேணும், அது வந்து மொட்டை டைப்பில் வேணும், நல்லா ரெட்டை வரி மடி செட்டில் வேணும், நேரம் 10 கறவை வேணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக இந்த மாதிரி மாடு செலக்ட் பண்ணலாங்கண்ணா. ஓகே. தண்ணி தண்ணிக்கு அற்புதமான மாடு இருக்கணும், நல்லா ஹைட்டு வெயிட்டு ஜெய்ஜாண்டிக்கான மாடுங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஹெச்எஃப் கிராஸ்ல ஆமாண்ணா. நல்ல மாடு அளவு மாடா இருந்தாலும் ஆமாண்ணா நல்ல உடம்புல இருக்குங்களாட்டுக்கு. ஆமாண்ணா. மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நீத்துக்கு ஹெச்எஃப் கிராஸ், நல்ல பிரம்மாண்டமான கலர் பேட்ச். சரி. கலர்னு எப்படி இருக்கணும், மாடுன்னு இந்த மாதிரி இருக்கணும், வளப்பணும் இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி எடுத்துக்காட்டா வச்சுக்கலாங்கண்ணா. சரி. மாடு 2ஆம் நீத்து 6 பல்லுந்து கடமுளப்பு, சுழி சுத்தத்தில் தெளிவான மாடு, ஓகே. நல்ல குணமானத்துக்கு அற்புதமான மாடு, பிரம்மாண்டமான மடி செட்டுங்கண்ணா. ஒரு 20-22 லிட்டர் கறக்கூடிய மாடு. இந்த கண்ணு போட 15 நாள் டைம் இருக்குங்கண்ணா. சரி. நடையில் விடுறோம் பாருங்க, நல்ல வெயிட்ல நீரோட்டமான மாடு, நல்ல பிரம்மாண்டமான மடிசெட்டு காட்டுங்க. நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்கு, என்னைக்கு கறவை ஃபெயிலியர் ஆகாது. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே. ஹெச்எஃப் கிராஸ்ல ஒரு ஹெவி சைஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ்ல 6 பல்லு சின்ன பல்லு நிற்கும், செக் பண்ணி எடுத்துக்கலாம்னா நல்ல ஒரிஜினல் கிளிக்கொம்பு டைப்புங்கண்ணா. சரி. மாடு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நீத்து 6 பல்லு, நேரம் 10 கறக்கூடிய மாடு. இன்னும் 2 நாள்ல கண்ணி இன்னைக்கு பிரம்மாண்டமான மடி செட்டு, நல்லா காம்பு வருஷம் நடையில் விட்டுறோம் பாருங்க. ஓகே. நல்லா சதுருக்கட்டு மடியில் விட்டுருக்குங்கன்னா நல்ல ஒரு ஃபேட்டஸ்னாக கருமையாக இருக்கும், தண்ணி திரிக்க அற்புதமாக இருக்கும். மிஷின் கறவை கை கறவை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்க. வாரம் நம்ம ஃபார்ம்ல இருந்த எல்லா மாடுகளும் பார்த்தாச்சு. எல்லாமே எருமைகளும் எல்லாமே பார்த்தாச்சுன்னா இந்த வாரம் எந்த அளவுக்கு நான் கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் பண்ணி. ஆனால் இந்த வாரம் போல எல்லா டைம் கஸ்டமர் வந்திருந்தாங்க. ஓகேங்க. ஸோ பட்ஜெட்டில் முன்ன பின்ன இருந்ததுனால அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு தகுந்த பட்ஜெட் இருக்கும். ஓகேங்க. அதனால வந்தவங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி மாடு கொடுத்தோம். சரிங்க. அதனால நாளைக்கும் கஸ்டமர் வர இருக்காங்க. வரன்னு நினைக்கிறீங்க தாராளமாக வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வாங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்க. எல்லா ரகத்துலேயும் மாடு கிடைக்கும், தாராளமாக வாங்கினா எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஆனால் நான் தொடர்ந்து வாரம் நம்ம ஃபார்ம்ல புது அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கிறீங்க. கஸ்டமர் சைஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாண்ணா. தொடர்ந்து நியூ அப்டேட் நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம்னா நம்ம குருநாதசாமி கோயில்ல நெக்ஸ்ட் அப்டேட் அடுத்த வாரம். ஆமாண்ணா. அடுத்த வாரம் நம்ம ஃபார்ம்ல சேல்ஸ் இல்லைங்க. ஆமாண்ணா, கண்டிப்பா அடுத்த வாரம் சேல்ஸ் இல்லைங்கன்னா அடுத்த வாரம் ஃபுல்லா குருநாதசாமி கோயில்ல தாங்கண்ணா. அதுக்கு அடுத்த வாரம் கண்டினியூ ஆயிரும். ஆமாண்ணா. ஓகேங்கண்ணா. தொடர்ந்து வர வாரம் இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் ஃபார்ம்ல கண்டிப்பா ஒரு புது ஸ்டாக்ல சந்திக்கலாங்கண்ணா. நன்றி, வணக்கங்கண்ணா.